வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம். பெரும்பாலான நம்முடைய உடன்பிறப்புகளுடைய எதிர்பார்ப்பு 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது. அதில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தீர்மானிக்கணும். அதில் அரசியல் கட்சிகளுடைய போட்டிகள், திட்டமிடல் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த 2025 கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும். ஏன்னா கூட்டணிகள் அணிகள்லாம் மாறுவதற்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி முயற்சிகள் செய்வாங்க. இப்படி ஒரு பரபரப்பாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்குறோம். இப்போ நிறைய பேரோட எதிர்பார்ப்பு 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ தொலைக்காட்சிகளில், ஊடகங்களில் சோதிடக்காரர்கள் அவங்க நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க. கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு பல்வேறு நிலைப்பாடுகள், கருத்துக்கள் இப்படிலாம் இருக்குது. அப்படி ஒரு எதிர்பார்ப்போட இந்த 2025 பிறக்க போகுது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இல்லைங்களா? அதற்காக விழாக்கள்லாம் நிறைய கொண்டாடுறாங்க. அதுக்கு இது நிறைய திட்டமிடல் செய்கிறாங்க. இப்படி ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குவது அந்த வருகின்ற புத்தாண்டு. நம்மளும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். அதற்கு முன்னால் இன்றைய குறள் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். 34 நிலையாமை. குறள் எண் 334. நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெறின். நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக செய்கிறது அன்றைய நாள்காட்டியில் போய் காலண்டரில் தேதி சீட்டை கிழிக்கிறது. கிழிச்சிட்டு அன்றைக்கு என்ன நாள், என்ன கிழமை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அன்றைக்கி ஏதாச்சும் முக்கியமான தலைவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சிகள் இருக்குதான்னு பார்ப்போம். இன்னும் சில பேர் நல்ல நேரம் எப்போ அப்படின்லாம் பார்ப்பாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் கழியும். ஒரு சிலர் திட்டமிடுவாங்க, இன்றைக்கி என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் திட்டமிடுதல் செய்வாங்க. அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் மலன்னு தேஞ்சிக்கிட்டே போகுது. அப்படியே கிழிக்க பேப்பர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கடைசியில் ஒரு பேப்பர் தான் மிச்சமாகுது. அடுத்த நாள் நம்ம புது காலண்டரை மாட்டிடுறோம். அந்த நாள் அப்படிங்கிறது ஒருவருடைய உயிரை அறுக்கும் வாள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு நாள் ஒரு தேதி சீட்டை கிழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாள் குறைகின்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறார். நாளுங்கிறது சும்மா சாதாரணம் இல்லை. ஒரு நாளில் எவ்வளவோ நம்ம செய்து சாதிக்கலாம். ஒரு நாளில் கண்டம் விட்டு கண்டம்லாம் போயிட்டு வந்துடுறாங்க. ஒரு நாளில் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போகிற ஆளுங்களும் இருக்கிறாங்க, இப்படியும் இருக்கிறாங்க. ஆக நமக்கு கிடைக்கின்ற குறுகிய நேரத்தையும் சொற்ப நேரத்தையும் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சுன்னா நாளைக்கு அது மீண்டும் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா 335வது குறளில் நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். விக்கல் வருது பாருங்கள். விக்கல் எப்போ வரும்? நமக்கு தண்ணி தாகம், தண்ணி உடம்புக்கு தேவை அப்படிங்கும் பொழுது விக்கல் வரும். அப்படி விக்கல் நம்ம பேசுவதை தடை பண்ணிடும். அந்த குறுகிய நேரத்தை கூட நீங்கள் இழந்து விடாதீர்கள். அந்த குறுகிய காலம் கூட தாமதம் செய்யாதீர்கள். எவ்வளவு நல்ல செயல்கள் செய்ய முடியுமோ செஞ்சுருங்க.
நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு உதவி கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் உடனே செஞ்சுருங்க. முடியுமா முடியாதா இல்லைன்னு சொல்லிடுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாங்க, நாளான்னைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் எந்த ஒரு காரியமாக ஆனாலும் இருக்கட்டும், ஒருத்தருக்கு உதவி பண்ணுவதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஒரு வேலையை செய்து முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கட்டும் எனில் அதை வந்து என்ன செய்யணும், நீங்கள் உடனடியாக செஞ்சு முடிச்சிடுங்க. சில வேலைகளை செயல்பாடுகளை கொஞ்சம் யோசித்து செய்யணும், அதையும் நீங்கள் பார்த்து செய்யணும். அது வந்து ஒரு பக்கம். எதை வந்து நம்ம யோசித்து செயல்பட வேண்டுமோ அதை யோசித்து செயல்படணும். ஆனால் நல்ல காரியத்தைலாம் வந்து நீங்கள் தள்ளி போடவே கூடாது அப்படின்னு ஐயன் வந்து இந்த நிலையாமை அதிகாரத்தில் ஒரு அருமையான ஆலோசனை, அறிவுரை சொல்கிறார். ஆக 2025 நீங்கள் திட்டமிட வேண்டியது நல்ல செயல்கள் என்னென்னலாம் நம்மளால் செய்ய முடியுமோ, அது உங்களுடைய வீட்டுக்காக இருக்கட்டும் அல்லது நாட்டுக்காக இருக்கட்டும், அதை செய்வதற்கு திட்டமிடுங்கள். உடனடியாக செய்து முடிக்கிறதற்கு பாருங்கள். இப்போ கடந்த காலத்தை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. 2024 நீங்கள் சில திட்டமிடல் பண்ணியிருப்பீங்க, அது வந்து நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். சில கணக்குகள் தப்பு கணக்காக ஆகியிருக்கலாம், தோல்வியில் முடிந்திருக்கலாம். பரவாயில்ல, அதை மறந்துடுங்க. நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி நடப்பது நல்லதாக இருக்கட்டும். ஆக 2025 சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்குங்க. இந்த 2025 நாம் என்னென்ன செயல்பாடுகள்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிடுங்கள். அதை வந்து திட்டமிட்டு நன்றாக செயல்படுத்துங்கள். அது உங்களுக்காகவும் இருக்கட்டும், அது பிறருக்காகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய செயல்பாடு மிக சிறப்பாக இருக்க வேண்டும். இன்னும் சில பேர் ஒரு திட்டமிடுதல் செய்வாங்க. இந்த வருஷத்தில் நான் வந்து சிகரெட்டு புகைப்பிடித்தேன், மது இருந்தேன், சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்துச்சு, இனி புத்தாண்டுலேருந்து நான் அதை விட்டுருவேன் அப்படின்னு சில சபதம் ஏற்பாங்க. செய்யுங்க, நல்ல விஷயந்தான். எதை தவிர்க்கணுமோ, பழையன கழிதலும் புதியன புகுதலும், எதெல்லாம் விட்டுறணுமோ அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒரு புதிய நம்பிக்கையோட புதிய சபதம் மேற்கொள்ளுங்கள். அந்த எதெல்லாம் நீங்கள் தவறுன்னு நினைக்கிறீங்களோ அதை தவிர்த்துருங்க. அப்படி ஒரு எண்ணங்கள் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்யுங்க. நண்பர்களோட பேசி சிரிங்க, உறவினர்களோட நேரத்தை செலவு பண்ணுங்க. புத்தகங்கள் படிப்பதற்கு நீங்கள் தயார்படுத்துங்க. உங்கள் கையிலேயே இருக்குது, இருந்தாலும் அதில் வந்து தேவையில்லாத நிறைய செய்திகள் செயல்பாடுகள்லாம் இருக்கலாம். உங்களை மேலும் வந்து கவனத்தை சிதைவு செய்யலாம். அதனால் புத்தகங்கள் படிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். அதே நேரத்தில் நாம் வந்து இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதில்லை. வருது நம்ம புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு. தை 1ஆம் நாள், தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு. நம்ம புத்தாண்டு வருது. அந்த புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுவோம். அது திருவள்ளுவர் ஆண்டு 2056. அந்த தமிழ் புத்தாண்டை நீங்கள் நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். புத்தாடையெல்லாம் உடுத்தி பொங்கல் வைத்து நம்முடைய தமிழர் பாரம்பரியம் பண்பாட்டு கொண்டாட்டம் அதை வந்து சிறப்பாக அருமையாக கொண்டாடுவோம். அதற்கு இப்போ இருந்தே கொஞ்சம் திட்டமிடுங்க. புத்தாடையெல்லாம் எடுக்கிறதுக்கு திட்டமிடுங்க. அதை எப்படி கொண்டாடலாமோ அப்படி கொண்டாடுவதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அன்பு வேண்டுகோளையும் வச்சு விடைபெறுகிறேன். இனி வரும் காலம் வசந்த காலமாகட்டும். வாழ்த்துக்கள். இதுபோல் ஏராளமான
தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்பட்டும். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.